Girius, இது நம்ம ஃபேமிலி. தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை பேட்டி அரசியல் என்ற இந்த பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக வளர்ந்துகின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது, மக்கள் பேராதரவோடு. அதேபோல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்கள் மக்கள் மத்தியில் ஒவ்வொரு வீட்டுக்குமே சென்று சேர்ந்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பிரதமர் அவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய வருகை ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. மக்கள் பிரதமர் அவர்களுக்கு, மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற ஆதரவை காட்டுகிறது. முதல்ல நான் என்னுடைய நன்றிகளையும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திரு ஜே.பி. நட்டாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, ஏன்னா எனக்கு ஊட்டியில நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஊட்டி ஒரு முக்கியமான தொகுதி, இந்தியாவையே தலைகுனிவு செய்த தொகுதி. அந்த வேட்பாளராக இருக்கின்ற அந்த ராஜா 2G ராஜா, தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திய ராஜாவை அங்கிருந்து விரட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கமாக. நீங்க ஏற்கனவே தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்திருக்கீங்க. அதே போல அண்ணாமலை அவர்கள் தற்போது இருக்கிறார், அவரும் போட்டியிடுகிறார், நீங்க போட்டிடுறீங்க. இவங்க முன்னாள் ஆளுநராக, முன்னாள் தலைவராக இருந்தா இவங்க போட்டிடுறாங்க. இது முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதிக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில இருக்கிறதா, அல்லது வேற இது எப்படி இல்லைங்க? எங்களுடைய கூட்டணி 39 தொகுதிகளிலுமே நாங்க நிக்கிறோம். நேற்றைக்கு முதல்ல ஒரு 9 வேட்பாளர்களுடைய பட்டியல் வந்திருக்கிறது. இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ எங்களுடைய எலெக்ஷன் கமிட்டி அவங்க பாராளுமன்ற கமிட்டியானது மற்ற வேட்பாளர்களும் அறிவிப்பார்கள். 39 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியானது தேர்தலில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம். இது மாதிரி முக்கிய தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் போட்டிடுறீங்க. இது எப்படி பாக்குறது? அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி இருக்கா, அல்லது வேற? அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம தேர்தலை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தலாக கருதுகின்றோம். பிரதமர் அவர்கள் 10 ஆண்டு வளர்ச்சி, 10 ஆண்டுக்கான டெவலப்மெண்ட் அங்க இன்றைக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதரவு நிலை இருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி, திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதித்து அது எல்லாமே இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு வளம் பெருந்த கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கூட்டணியில உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான கட்சி எல்லாமே பாமக முதற்கொண்டு அனைத்து கட்சிகளுமே எங்க கூட்டணியில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கள் கூட்டணி அனைத்து தொகுதிகளிலுமே நாங்கள் நிற்கிறோம். பொன்னார் அவர்கள் கன்னியாகுமரியில் நிற்கிறாரு, நயினார் அவர்கள் திருநெல்வேலியில் நிற்கிறாங்க. அதனால நம்ம இந்த அனைத்து தொகுதிகளிலுமே முக்கியமான தொகுதிகளாக தான் நான் பார்த்து நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். டெல்லி முதல்வர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் திமுக உட்பட பல எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இது வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் அப்படின்ற தலைவர்கள் கூறி வராங்க. அதாவது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பது அது இயற்கை நீதி. நம்ம தமிழ்ல சொல்லுவோம், உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதுதான் அந்த இது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை நோக்கிதான் நாம் அடி எடுத்து வைக்கிறோம். அடுத்த 25 ஆண்டுகள் தான் நம்மளுடைய இலக்காக இருக்கிறது. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் ராஜீவ். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.